அண்மை செய்தி. நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுசிலா கார்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் நேபாளத்தின் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவர். நேபாளத்தில் ஜென்சி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஊழல் குற்றச்சாட்டு அடிப்படையில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர். மேலும் அங்கு வன்முறைகளும் ஏற்பட்ட நிலையில் தற்போது இடைக்கால பிரதமராக முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார், தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஊழல் முறைகேடுகள், வேலையின்மை, கருத்து சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து நேபாளத்தில் அரசுக்கு எதிராக இளைஞர்களின் போராட்டம் வெடித்தது. இதனால் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வன்முறைகளும் வெடித்தன. குறிப்பாக நேபாள தலைநகர் காத்மண்டுவில் வன்முறை வெடித்தது. அரசு அலுவலகங்களுக்கு தீக்கிரை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் நேபாள பிரதமராக இருந்த KP சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து அதிபரும் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் இடைக்கால பிரதமராக முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம்.